ரீசெண்டா மெரினா பீச் போயிருந்தேன். செம்மையா அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம மெரினா பீச்சா இதுன்ற அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் இடத்த மட்டும் சூஸ் பண்ணி, அங்க வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இந்த தென்னை மரம் இதெல்லாம் நட்டு வச்சு, ரொம்ப பக்காவா, சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சென்னை மெரினா பீச்ச. கோவா பீச் அளவுக்கு இல்லன்னா கூட, சென்னை மெரினா பீச் வந்து ரொம்ப நீட்டா இருக்கு. இங்க பாருங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்டா இந்த லொகேஷன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அது பேக் சைட்ல தான் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து அவங்க போறதுக்காக ஒரு பாத் வச்சிருக்காங்க. இந்த பீச் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கணுன்றதுக்காக, இங்க வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து எந்த நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள கண்காணிக்கவும் ஆள் வச்சிருக்காங்க. குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மட்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு 2ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. குப்பை தொட்டிய கூட அழகா வந்து மூங்கில்ல செஞ்சிருக்காங்க. இந்த வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில்லாம் வந்து கலெக்ட் பண்றதுக்காக ஃபிஷ் மாரி ஒரு டிசைன்ல ரெடி பண்ணியிருக்காங்க. கடற்கரைக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, வாட்ச் டவர்ஸ் வந்து அங்கங்க வச்சிருக்காங்க. இந்த வாட்ச் டவர்ல வந்து பார்வையாளர்கள வந்து மேல ஏறுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் கண்காணிக்க மட்டும் தான் வச்சிருக்காங்க. கோவா பீச்ல இருக்கிற மாரி இந்த மெரினா பீச்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சேர் வச்சிருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. இதுல நம்ம படுத்துட்டு அழகா காத்து வாங்கிட்டு, ரொம்ப சூப்பரா இயற்கை ரசிக்கிற மாரி இருக்கு. கடற்கரையோட காத்து ஒரு பக்கம், இந்த சாங் ப்ளே பண்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சாங் போகாது, கரோக்கி தான் போகும். கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவே வந்து நெறைய கேம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து கிட்ஸுக்கு ரொம்ப புடிக்கும். நம்ம ஃபேமிலியா வரவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெரினா பீச்ச பொறுத்தவரைக்கும் ஃபேமிலியா தான் நெறைய பேர் வருவாங்க. அப்படி வரும்போது கிட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ப்ளே ஏரியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். கிட்ஸுக்கு மட்டும் இல்லாம, பெரியவங்களுக்காக தியான மேடை வச்சிருக்காங்க. இந்த தியான மேடையில வந்து நம்ம கண்டிப்பா வந்து பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நம்ம வந்து மெடிடேஷன் இந்த மாரி விஷயத்தெல்லாம் அங்க பண்ண முடியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரீடிங் ஜோன் வச்சிருக்காங்க. படிக்கணும்னு நினைக்கிறவங்க பீஸ்ஃபுல்லா படிக்கணும்னா, இந்த இடத்துல கண்டிப்பா படிக்கலாம். ஸோ இந்த மாரி ஃபெசிலிட்டிலாம் சூப்பரா பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த சென்னை மெரினா பீச் பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இந்த வியூல பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இளையராஜா சாங் தான் ஓடுது. அது என்னன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.